Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஆர்டிகல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல and பார்த்தாச்சு. இன்னைக்கு the ஓட யூசேஜ் தான் பார்க்க போறோம். ஓகே? டன். So இந்த the எங்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படினா இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கு. சரியா? சோ நிறைய இருக்குன்றதோ ரொம்ப பயப்பட வேணாம். சோ இது ஈஸியா தான் இருக்கும். ஓகே? ஃபர்ஸ்ட் ரூலை வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படினா the எங்க யூஸ் பண்ணனும்னா to talk about a person or thing known to your listener. So the எங்க யூஸ் பண்ணோம் அப்படினா இப்போ லிசனர்ன்னு இருக்கு இல்லையா, லிசனர் அப்படின்னா யாருன்னா நான் வந்து ஸ்பீக்கர்னா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, நான் வந்து ஸ்பீக்கர், நான் பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்கள் லிசனர். ஓகே, ஸோ ஸ்பீக்கர் லிசனர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது நான் ஒரு ஆஸ் அ ஸ்பீக்கராக என்னோடய லிசனருக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு முன்னாடி நான் தா யூஸ் பண்ணுவேன். ஓகே, இன்கேஸ் unknown to your listener, லிசனருக்கு தெரியாத ஒன்றை நான் புதுசாக அதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல இல்லைனா and வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். I planted dash tree in my garden last year, dash tree has grown big அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த சென்டென்ஸில் வந்து முதல்ல எடுத்தோன்னா ஐ பிளான்டட் டேஷ் ட்ரீ இன் மை கார்டன் லாஸ்ட் இயர் அப்படின்ற போது நான் என்னோடய கார்டனில் போன வருஷம் நான் ஒரு மரம் நட்டு வைத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ தான் நான் அந்த மரத்தை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், நான் ஒரு மரம் நட்டு வச்சேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகே, அப்போது அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ பிளான்டட் அ ட்ரீ இன் மை கார்டன் லாஸ்ட் இயர் அப்படின்ட்டு நான் திரும்பவும் அதே ட்ரீயை பற்றி தான் நான் பேச போகிறேன். அந்த ட்ரீ வந்து நல்லா வளர்ந்துருக்கு, பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது இந்த இடத்துல இது என்னென்னா இந்த இடத்துல தா யூஸ் பண்ணுவோம். the tree has grown big. ஓகே, இதில் எப்படி நீங்கள் அதை வந்து தான்னு ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல நான் புதுசாக அந்த ட்ரீயை பற்றி அப்போ தான் நான் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், அப்போ தான் அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ அது வந்து என்னோடய லிசனருக்கு அது தெரியாது, அப்போது நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். இங்கே பேசின அதே ட்ரீயை பற்றி தான் நான் திரும்பவும் பேசுகிறேன். அது வந்து என்னென்னா அது என்னோடய லிசனருக்கு வந்து தெரிஞ்ச விஷயம், அதனால் இங்கே known to your listener. known to your listener அப்படின்னா தா யூஸ் பண்ணோம். அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும்? தா வரும். ஓகே, ஐ planted a tree in my garden last year, the tree has grown big அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே, ஸோ இங்கே வரணும், இங்கே தா வரணும். ஐ திங்க் இது உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். அடுத்து இந்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ நீட் டு கோ பேக் ஹோம், ஐ திங்க் ஐ லெஃப்ட் டேஷ் ஸ்டவ் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இதை கெஸ் பண்ணி பாருங்கள், இந்த இடத்துல and வருமா இல்லை தா வருமா அப்படின்ட்டு டவுட் இருக்குது இல்லையா? ஸோ என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஐ நீட் டு கோ பேக் ஹோம், நான் இப்போ வீட்டுக்கு போயே ஆகணும். ஏன் அப்படின்னா ஐ திங்க் ஐ லெஃப்ட் ஸ்டவ் ஆன், அதாவது நான் வந்து ஸ்டவ்வை ஆன்லேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் நான் இப்போ வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்னு. அப்போது என்னுடைய லிசனருக்கு தெரியும் என்ன அப்படின்னா என் வீட்டில் இருக்கிற அந்த ஸ்டவ்வை தான் நான் வந்து ஆனில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்றது என்னோடய லிசனருக்கு தெரியும். தெரியாமல் இல்லை, நான் ஒன்றும் பொதுவாக மீன் பண்ணல, ஸ்டவ்வை ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு பொதுவாக மீன் பண்ணல. நான் என் வீட்டுக்கு போகணும், ஏன் அப்படின்னா நான் ஸ்டவ்வை ஆனில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு நான் மீன் பண்ணுறேன். அப்போது அந்த ஸ்டவ் என் வீட்டில் தான் இருக்குது, என் வீட்டில் இருக்கிற ஸ்டவ்வை தான் நான் வந்து ஆனில் வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ அந்த இடத்துல இது எதை ரெஃபர் பண்ணும் அப்படின்னா known to your listener ரெஃபர் பண்ணுமா இல்லை unknown to your listener ரெஃபர் பண்ணுமா? known to your listener. ஸோ என்னோடய லிசனருக்கு தெரியும். ஓகே, அப்போது அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தா யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள். ஐ நீட் டு கோ பேக் ஹோம், ஐ திங்க் ஐ லெஃப்ட் த ஸ்டவ் ஆன். புரியுதா? இப்போது டன். இப்போது நம்ம ஒரு ட்ரான்ஸ்லேஷன் வீடியோ பார்த்தோம், அதில் ஒரு ஸ்டோரி நான் சொன்னேன். ஒன்ஸ் அ பாய் went to an ice cream shop அப்படின்னு சொன்னேன். நான் அப்போ அந்த ஸ்டோரியில் முதல்ல அப்போ தான் அந்த பாயை பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அப்போது அ பாய் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதே மாதிரி அ பாய் went to an ice cream shop அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பையும் அப்போ தான் ஸ்டோரியோட பிகினிங்கில் நான் இன்ட்ரோ பண்ணுறேன். அப்படின்ற போது an ஐஸ்கிரீம் ஷாப் அப்படின்னு சொல்லி நான் யூஸ் பண்ணேன். அதே சமயம் அந்த ஸ்டோரியில் அந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் மட்டும் நான் அ பாய் went to an ஐஸ்கிரீம் ஷாப்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வர இடத்துலலாம் the boy smiled at him அப்படின்னா திரும்ப அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டன். ஸோ இப்போ அந்த மாதிரி அந்த லிசனருக்கு தெரியாது, என்னன்னே தெரியாத ஒரு விஷயத்தை நான் ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃப்ரெஷ்ஷாக சொல்கிறேன் அப்படின்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதே விஷயத்தை திரும்பவும் நான் பேசுகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தா யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ரூல் நம்பர் 2.
and எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நான் ஸ்பெசிஃபிக் திங்ஸ் முன்னாடி நம்ம and யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக் திங்ஸ் முன்னாடி da யூஸ் பண்ணுவோம். இந்த நான் ஸ்பெசிஃபிக் திங்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்றது ஆல்ரெடி நம்ம and யூசேஜில் பார்த்தாச்சு. இது இப்போ பார்க்க போகிறது என்னென்னா அந்த ஸ்பெசிஃபிக் திங்ஸ் முன்னாடி da யூஸ் பண்ணணும். அதற்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சேம் இதே சென்டென்ஸை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். do you have dash pencil இருக்குது. சேம் இங்கேயுமே இங்கே have வரணும். do you have dash pencil that I gave அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போது இந்த சென்டென்ஸில் எங்கே da வரும், எங்கே and வரும் அப்படின்னா, இப்போ do you have dash pencil இது நான் காமனாக உங்ககிட்ட கேட்குறேன். என்ன அப்படின்னா பென்சில் இருக்கா உங்ககிட்ட ஒரு பென்சில் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். இது வந்து காமனாக கேட்குறது. எதையுமே நான் அந்த பென்சில் தான் அந்த பென்சில் இருக்கா இந்த பென்சில் இருக்கா அப்படின்னு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக கேட்கல, நான் ஸ்பெசிஃபிக்காக நான் கேட்குறேன். ஓகேவா, அவங்கக்கிட்ட பென்சில் இருக்கா அப்படின்ட்டு. அப்போ நான் நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறேன் அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ணணும். இல்லைனா and யூஸ் பண்ணணும். நாங்கள் பென்சில் வரும்போது நம்ம தான் வந்து நம்ம எழுதணும். do you have a pencil அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம். டன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், do you have dash pencil that I gave அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் உங்ககிட்ட ஒரு பென்சில் கொடுத்தேன்ல, நான் உங்ககிட்ட கொடுத்த பென்சில் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். அப்போது நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த பென்சிலை மென்ஷன் பண்ணி நான் கேட்குறேன் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், da யூஸ் பண்ணணும். do you have a pencil, do you have the pencil that I gave அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். டன். ஸோ இப்போ அடுத்தது பாருங்கள், இஃப் யூ ஆர் ஃபீலிங் சிக் யூ ஷுட் கோ அண்ட் see dash டாக்டர் அப்படின்னு இருக்குது. உனக்கு வந்து நீ சிக்காக ஃபீல் பண்ணுற அப்படின்னா நீ என்ன பண்ணும், யூ ஷுட் கோ அண்ட் see dash டாக்டர். நீ போய் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது இந்த இடத்துல நான் எப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நான் சொல்லலை. ஓகே, நான் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். நீ போய்ட்டு ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். நீ பர்டிகுலராக இந்த டாக்டரை தான் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. யூ ஷுட் கோ அண்ட் see dash டாக்டர். நீ கண்டிப்பாக ஒரு டாக்டரை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் காமனாக சொல்கிறேன். அப்படின்ற போது இந்த இடத்துல அப்போ நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா and யூஸ் பண்ணணும் இல்லையா. அப்போது இந்த இடத்துல see dash டாக்டர் அப்படின்ற போது இந்த இடத்துல இது கான்சனன்ட் சவுண்ட்ஸ் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போது இஃப் யூ ஆர் ஃபீலிங் சிக் யூ ஷுட் கோ அண்ட் see a டாக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சேம் அதே சென்டென்ஸ் கீழே ரிப்பீட் வருது. அடுத்த சென்டென்ஸ் வருது பாருங்கள், அதோட கொஹிரன்ஸ் தான் வாட் டிட் dash டாக்டர் சே. இப்போ நீங்கள் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துட்டீங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன் டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஓகே, அப்போ நான் கேட்கும்போது நான் ஸ்பெசிஃபிக்காக தான் கேட்குறேன். நீங்கள் போய் பார்த்துட்டு வந்ததில்ல அந்த டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபிக்காக தான் கேட்குறேன். புரியுதா இப்போ உங்களுக்கு. ஸோ ஆனால் அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக கேட்கும்போது அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், da யூஸ் பண்ணலாம். வாட் டிட் த டாக்டர் சே. ஓகே, டாக்டர் என்ன சொன்னார் அப்படின்ற போது வாட் டிட் த டாக்டர் சே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். அடுத்தது ஐ வாண்ட் டு பை dash அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. நான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக உங்ககிட்ட சொல்கிறேன், நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். ஓகே, அப்போது நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஓகேவா, அப்போது நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல இல்லைனா and யூஸ் பண்ணணும். அப்போது இங்கே அப்பார்ட்மெண்ட் அப்படின்றது சவுண்டு, அப்போது வவல் சவுண்ட் அப்படின்ற போது நம்ம இங்கே and யூஸ் பண்ணணும். ஓகே, ஐ வாண்ட் டு பை an அப்பார்ட்மெண்ட். நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐ வாண்ட் டு பை dash அப்பார்ட்மெண்ட் தட் we visited அப்படின்னு இருக்குது. இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நம்ம விசிட் பண்ணோம் இல்லையா, நம்ம விசிட் பண்ண அந்த அப்பார்ட்மெண்ட்டை தான் நான் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன் நம்ம விசிட் பண்ணோம்ல அந்த அப்பார்ட்மெண்ட்டை நம்ம வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும், da யூஸ் பண்ணணும். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்கிறேன். ஸ்பெசிஃபிக்காக சொன்னோம் நம்ம இங்கே da யூஸ் பண்ணணும். அப்போ ஐ வாண்ட் டு பை த அப்பார்ட்மெண்ட் தட் we visited. ஓகே, அடுத்து ரூல் நம்பர் 3, a person or thing mentioned for second time. ஸோ ஃபஸ்ட் டைமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம், திரும்பவும் செகண்ட் டைமாக மென்ஷன் பண்ணுறோம். அது ஒரு பர்சனாக இருக்கலாம், அது ஒரு திங்ஸாக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம da யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் ஐ saw dash இருக்கு, dash பாய். அப்போ இந்த பாய்க்கு முன்னாடி நம்ம என்ன எழுதணும், ஐ saw a boy. நான் ஒரு பையனை பார்த்தேன். நான் இப்போ ஃபஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணல, செகண்ட் டைம் மென்ஷன் பண்ண போகிறேன் அதே பையனை பற்றி. ஓகே, நான் செகண்ட் டைம் அதே பையனை பற்றி நான் மென்ஷன் பண்ணும்போது நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும், da யூஸ் பண்ணணும். அப்போது the boy was running, I saw a boy. நான் ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையன் ஓடிட்டு இருந்தான்.
அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ஐ saw a boy நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு சொன்னதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பையனை பற்றி நான் பேசுகிறேன். ஸோ செகண்ட் டைம் நான் மென்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல திரும்பவும் a boy was runningனு சொல்லக்கூடாது, the boy was running அப்படின்னு சொல்லணும். மோஸ்ட்லி the அப்படின்றதுக்கு அந்த அப்படின்ற அர்த்தத்தை சில நேரம் கொடுக்கும். சரியா? அப்போது ஐ saw a boy, இந்த இடத்துல that boy was running அப்படின்னு சொல்லலாம். பட் the boy was running அப்படின்றது மோர் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். சரியா? டன். இப்போ அடுத்தது பாருங்கள், நம்ம அந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்கும்போது கூட நான் சொன்னேன், எங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் பாய்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய ரிமைனிங்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா த பாய், அதே மாதிரி சேல்ஸ்மேன் பற்றி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி எங்கெல்லாம் வந்து சேல்ஸ்மேனை வந்து பற்றி திரும்ப பேசுகிறோமோ அந்த இடத்துல த சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகே, டன். அடுத்தது ரூல் நம்பர் 4 பாருங்கள். இது சூப்பர்லேட்டிவ் டிகிரி வரும்போது அந்த இடத்துல நம்ம தான் யூஸ் பண்ணோம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஒன்றும் இல்லை, ஸ்கூல் படிக்கும்போது நம்ம படிச்சிருப்போம் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம். அதில் 3வது விஷயம் தான் வந்து பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு இருக்குது. ஸோ இதில் 3வது சூப்பர்லேட்டிவ் டிகிரி தான் இது. ஒன்றும் இல்லை, நான் அதை ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். மோஸ்ட் இல்லைனா இஎஸ்டி அதில் முடியும். அந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். த லாங்கஸ்ட், த டாலஸ்ட், டாலஸ்ட், லாங்கஸ்ட், கிளவரஸ்ட். ஸோ இஎஸ்டின்னு முடியுதா? தி பெஸ்ட் இஎஸ்டின்னு வருதா இல்லையா? ஸோ இந்த மாதிரி இஎஸ்டியில் முடிகிற வார்த்தைகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு முன்னாடி நம்ம தா யூஸ் பண்ணோம். த மோஸ்ட். அதே மாதிரி மோஸ்ட்ன்ற வேர்டு வந்துச்சுனாலும் அதுக்கு முன்னாடி நம்ம தா யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள், த மோஸ்ட் பிரில்லியன்ட் கேர்ள், த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கார். புரியுதா? ஸோ இந்த மாதிரி மோஸ்ட் வந்துச்சுனாலும் நம்ம தா யூஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த வேர்டு கூட இஎஸ்டியில் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம தா யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ், the most brilliant. அடுத்து the longest, the tallest. அடுத்தது ஒன் ஆஃப் த யூஸ் பண்ணாலும் நம்ம தா யூஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப் த மோஸ்ட், ஓகே, ஒன் ஆஃப் த பாய், ஒன் ஆஃப் த கேர்ள், ஒன் ஆஃப் த சைக்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது அந்த ஒன் ஆஃப் பக்கத்தில் நம்ம தா யூஸ் பண்ணுவோம். ஓகே, நான் ஸோ இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வந்து தா யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்போ எக்ஸாம்பிள், ஷீ இஸ் கிளவரஸ்ட் கேர்ள்னு இருக்குது. அப்போ ஷீ இஸ் த கிளவரஸ்ட் கேர்ள். The Ganges is the longest river அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த இஎஸ்டியில் முடியுதா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? தா யூஸ் பண்ணுவோம். அடுத்து திஸ் இஸ் தாஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல் இன் சென்னை அப்படின்னு இருக்குது. சென்னையிலே இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ இங்கே மோஸ்ட்ன்னு வந்துருச்சா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? தா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்கே இஎஸ்டி, இங்கே மோஸ்ட், இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடிலாம் நம்ம தா யூஸ் பண்ணுவோம். சரி, அடுத்தது பாருங்களேன். இங்கே ப்ராக்கெட்டில் சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஒன்லி, நெக்ஸ்ட், லாஸ்ட், சேம், ரைட், ராங். இந்த வேர்டெலாம் வரும்போது சில இடங்களில் நம்ம தா யூஸ் பண்ணுவோம். த ஒன்லி பர்சன், த நெக்ஸ்ட் ஒன், த லாஸ்ட் ஒன், த சேம் திங், த ரைட் ஒன், த ராங் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில், எல்லாத்துலேயுமே நான் சொல்ல மாட்டேன், எல்லா இடங்கள்லையுமே கிடையாது, சில இடங்களில் இந்த வார்த்தைகள் வரும்போது அதுக்கு முன்னாடி நம்ம தா யூஸ் பண்ணுவோம். அடுத்து ரூல் நம்பர் 5, a singular noun mean to represent a whole class. ஒரு சிங்குலர் நவுனாக இருக்கும், ஆனால் அது வந்து ஹோல் கிளாஸை ரெப்ரசன்ட் பண்ணும். அந்த இடத்துல நம்ம தா யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். டேஷ் கவ் இஸ் அ யூஸ்ஃபுல் அனிமல் அப்படின்னு சொல்லியிருக்கு. கவ் வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல இது வந்து என்னென்னா ஒரு சிங்குலர் நவுன் தான். கவ் அப்படின்றது ஒரே ஒரு மாட்டை தானே குறிக்குது. அப்போது அது சிங்குலர் நவுன். அந்த சிங்குலர் நவுன் வந்து ஹோல் மாட்டோட இனத்தையே வந்து அது ரெப்ரசன்ட் பண்ணுது இல்லையா? அப்போது அந்த இடத்துல நம்ம இங்கே தா யூஸ் பண்ணுவோம். The cow is a useful animal. The cow is a useful animal அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டேஷ் டீச்சர் ஷுட் பி ஃப்ரெண்ட்லி டு his or her students அப்படின்னு சொல்லியிருக்கு. டீச்சர் அப்படின்றவங்க வந்து அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? த டீச்சர். ஸோ ரூல் நம்பர் 6, பிஃபோர் சம் ப்ராப்பர் நவுன்ஸ். அதாவது ப்ராப்பர் நவுன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை பர்டிகுலராக மென்ஷன் பண்ணி சொல்லும்போது அது ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள், இப்போது ஒரு கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லாமல் பர்டிகுலராக ஒருத்தரை கையை காமிச்சு ஒருத்தரோட நேம் சொல்லி நம்ம சொல்கிறோம். சுகன்யா, ராஜு,
விக்கி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். சரியா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் நேம்லாம் இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் நேம்லாம் சொல்லும் பொழுது காமனாக டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லாமல் அதில் பர்டிகுலராக ஒரு டிஸ்ட்ரிக்டோட நேம் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், நாமக்கல் அப்படின்னு சொல்லி இந்த பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டோட நேமை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல அது நம்ம என்னவா கன்சிடர் பண்ணுவோம்? ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சரியா? டன். ஸோ இப்போ ப்ராப்பர் நவுன் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இப்போ இந்த மாதிரியான சில ப்ராப்பர் நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம தா யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஓஷன்ஸ் அண்ட் சீஸ், பெருங்கடல் இல்லை கடலுடைய பெயர்கள் வரும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம தா யூஸ் பண்ணுவோம். இப்போ த பசிபிக் ஓஷன், இந்த கல்ஃப் சி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஓஷன் நேம்க்கு முன்னாடி நம்ம தா யூஸ் பண்ணுவோம். ரிவர்ஸோட நேம், அதாவது ஃபேமஸான ஒரு ரிவரோட நேமுக்கு முன்னாடி நம்ம தா யூஸ் பண்ணுவோம். இந்த கங்கா, இந்த நைல் ரிவர், இந்த கங்கா ரிவர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்து என்னென்ன கேனல்ஸ்லாம் இருக்கும் அந்த கேனல்ஸ் முன்னாடி வந்து நம்ம தா யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்விஸ் கேனல். ஓகே. அடுத்து என்னென்ன டெசர்ட்ஸ்லாம் இருக்கும். டெசர்ட்ஸ் அப்படின்னா பாலைவனம் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த டெசர்ட்டுக்கு முன்னாடி நம்ம தா யூஸ் பண்ணுவோம். த சஹாரா டெசர்ட். அடுத்து இந்த குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், நிறைய ஐலாண்ட்ஸ் சேர்ந்த ஒரு இருக்கும் இல்லையா, அந்த பிளேஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த பிளேஸ்க்கு முன்னாடி நம்ம தா யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் தி வெஸ்ட் இண்டீஸ். அடுத்து மவுண்டைன் ரேஞ்சஸ் அப்படின்னா மலைகள் கிடையாது. மவுண்டைன் ரேஞ்சஸ்னால் மலை தொடர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எப்படி சொல்கிறது, தொடர்ச்சியாக இருக்கக்கூடியது. ஸோ அந்த மலை தொடர்ச்சிகள் அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா அந்த மவுண்டைன் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மவுண்டைன் ரேஞ்சஸ்க்கு முன்னாடியில் தா வரும். த ஹிமாலயாஸ், த ஆல்ப்ஸ். ஓகே. அடுத்து வெரி ஃபியூ கண்ட்ரீஸ், எல்லா கண்ட்ரீஸும் கிடையாது, ஒரு ஃபியூ கண்ட்ரீஸ் பிஃபோர் நம்ம தா யூஸ் பண்ணுவோம். சரியா? எக்ஸாம்பிள் த யுனைடெட் கிங்டம், த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அதாவது நிறைய ஒருங்கிணைந்த நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பிளேசஸ் சேர்ந்தது அந்த யூனியன், அது சேர்ந்த ஒரு பிளேஸை வந்து எப்படி சொல்கிறது, யுனைடெட் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ அந்த இடத்துல நம்ம தா யூஸ் பண்ணுவோம். த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், த யுனைடெட் கிங்டம். ஓகே. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவோம். இந்த சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், சில கண்ட்ரிஸ், இந்த உக்ரைன், இந்த நெதர்லாண்ட்ஸ், மோஸ்ட்லி இந்த இஸ் சவுண்டில் முடியுது இல்லையா, அந்த கண்ட்ரி பிஃபோர் வந்து நம்ம தா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த நெதர்லாண்ட், இந்த உக்ரைனுக்கு முன்னாடி நம்ம தா யூஸ் பண்ணணும். அடுத்தது ரூல் நம்பர் 7 என்னென்னா சில சர்டைன் புக்ஸ், சில பர்டிகுலர் புக்ஸுக்கு பிஃபோர் வந்து நம்ம தா யூஸ் பண்ணுவோம். அது ஃபெமிலியரான ஒரு புக்காக வந்து இருக்கலாம், ஃபேமஸான புக்ஸாக இருக்கலாம். எக்ஸாம்பிள் த வேதாஸ், த ராமாயணா, த புராணாஸ். ஓகே. இந்த பைபிள், இந்த மாதிரியான ஃபெமிலியரான புக்ஸ் பிஃபோர் வந்து நம்ம தா யூஸ் பண்ணுவோம். ஓகே. டன். அடுத்தது ரூல் நம்பர் 8 வித் ஆர்டினல்ஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்பர்ஸ் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நம்பரை வந்து 1 அப்படின்றத ஃபஸ்ட்டுன்னு சொல்லுவோம், 2 அப்படின்றத செகண்டுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒரு நம்பருமே வந்து நான் ஃபஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு போகிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆர்டினல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஆர்டினல்ஸ்க்கு பிஃபோர் வந்து நம்ம தா யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபஸ்ட்டு, இந்த செகண்டு, த தேர்டு. ஓகே. எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள், த 26th, த ஃபஸ்ட்டு. அடுத்து ரூல் நம்பர் 9 பிஃபோர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிஃபோர் நம்ம தா யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் த ஃப்ளூட், த பியானோ, த கிட்டார். அடுத்து ரூல் நம்பர் 10 பிஃபோர் யூனிக் திங்ஸ், யூனிக்காக இருக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு முன்னாடி நம்ம தா யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் த சன், யூனிக் அப்படின்னா தனித்துவமாக இருக்கிறது. ஓகே. த சன், த ஸ்கை, த எர்த், த வேர்ல்டு, த சீ, த ஓஷன். ஓகே. இது வரைக்கும் 10 ரூல்ஸ் பார்த்தாச்சு. ஓகே. ஸோ இங்கேயே உங்களுக்கு 10 ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 10 ரூல்லேருந்து எடுக்கப்பட்ட அந்த வாக்கியங்கள் தான் இது எல்லாமே. ஸோ இதே கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். அண்ட் இது 3மே கலந்து இருக்குது இதில். ஓகே. டன். ஸோ ஆன்சர் பண்ணும்போது எனக்கு கமெண்ட்டில் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு சொல்லி போடுங்க. வெறுமனே அண்ட் அப்படின்னு சொல்லி போட்டால் எனக்கு ஆன்சர் செக் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ நம்பர் 1 ஆன்சர், நம்பர் 2 என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக அதை போடுங்க. டன். ஸோ அதே சமயம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அதே சமயம் எங்கெல்லாம் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு இதை அடுத்த வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆர்டிகல்ஸே இந்த இடத்துல வராது அப்படின்னு சொல்லி இருக்கும், சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. டன். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ.